வணக்கம். சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய சமையல் பச்சை பட்டாணி வேக வச்சு குக்கர்லேருந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். பச்சை பட்டாணி வந்து பாருங்க, இதை வேக வச்சு நம்ம எடுத்து வச்சிட்டோம். அதில் வந்து தேங்காய், சாம்பார் வெங்காயம், பூண்டு 2, சாம்பார் வெங்காயம் 2, தேங்காய் ஒரு 4 சில்லு அதை துருவி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, பச்சை வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒன்று கட் பண்ணியிருக்கேன். இதில் கொஞ்சோண்டு 1/2 ஸ்பூன் கிட்ட மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். அடுப்பு வச்சு வானிலை வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு உளுந்த பிறகு கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம வந்து அப்படியே இதை எல்லாத்தையும் மொத்தமாக கொட்டிடுங்க. கொட்டி நல்லா நீங்கள் வந்து வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா பச்சை வாடு போக ஒரே சேராக நீங்கள் வதக்கி எடுத்துடலாம். ஈஸியாக சிம்பிளாக சமையல் முடிச்சிடலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஆந்திரா ஸ்பெஷல். இது வந்து முள்ளு கத்திரிக்காய், வேலூர் முள்ளு கத்திரிக்காய் வச்சு நம்ம ஆந்திரா ஸ்பெஷல் இந்த கத்திரிக்காய் கிரேவி செய்ய போகிறோம். இது ரொம்ப அருமையாக இருக்கும். முக்கால்வாசி வந்து நெல்லூர் சைடு ஆந்திரா பக்கம்லாம் பார்த்திங்கன்னா பிரியாணி, மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, வெஜ் பிரியாணி எல்லாத்துக்குமே இந்த கத்திரிக்காய் தான் வைப்பாங்க. நம்ம ஊர் பக்கம் வந்து மிளகாய்த்தூள், உப்பு, வெங்காயம், தக்காளி போட்டு அந்த தொக்கு வைக்கிறோம் இல்லைங்களா. இந்த மாதிரி ஒரு முறை செய்து பாருங்கள். இதற்கு தேவையான பூ போல் கீரல் போட்டு நான் அலம்பி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடி தண்ணியில் போட்டு வச்சுருங்க, அப்போ தான் கருக்காமல் இருக்கும். அடுத்து வந்து 10 சாம்பார் வெங்காயம், 6 பூண்டு, 2 பச்சை மிளகாய், தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் போல் சாம்பார் வெங்காயம் ஒரு 6 வெங்காயம் பொடியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அரைக்கிறதுக்கு தேங்காய் வந்து ஒரு சின்ன சின்ன சில்லாக வந்து நான் ஒரு 7 சில்லு எடுத்துருக்கேன். 1 ஸ்பூன் வந்து கடலப்பருப்பு, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் வந்து மிளகு வந்து 1 ஸ்பூன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் 3/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். அடுத்து தனியா வந்து 1 ஸ்பூன், சீரகம் வந்து 3/4 ஸ்பூனு, இஞ்சி வந்து ஒரு 3 துண்டுகள் வச்சுருக்கேன், 1 கொத்து கருவேப்பிலை. மசாலா வந்து மஞ்சள் தூள் வந்து 1 சிட்டிகைக்கு கொஞ்சம் கூட, அதாவது 2 சிட்டிகை மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க. தனி மிளகாய் தூள் 1/2 ஸ்பூனு. இந்த புளி வந்து கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சு கொட்டையை நீக்கி இந்த புளி வந்து ஒரு எலுமிச்சம்பழம் அளவு நான் எடுத்திருக்கேன். இதுதான் இதற்கு நம்ம சமைக்கிறதுக்கு தேவை ஆந்திரா ஸ்பெஷல் கத்திரிக்காய். இப்போ வந்து அடுப்பு பற்ற வச்சு நம்ம பட்டாணியை தாளிச்சிடலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. இதற்கு வந்து 1 ஸ்பூன் எண்ணெய் போதுமானது. எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதும் கடுகு உளுந்தம்பருப்பு 1/2 ஸ்பூன், அடுத்து வந்து கருவேப்பிலை போட்டுருங்க. மற்ற பொருட்கள் அனைத்துமே நம்ம மொத்தமாக சேர்த்துடலாம். நம்ம வந்து வேலை மிச்சப்படுத்த வந்து இந்த மாதிரி குக்கரில் வேக வைக்கிறதெல்லாம் நம்ம வந்து காலையில் சமைக்கும் போது வெயில் காலம் மொத்தமாக நம்ம நின்று போய் சமைக்கணும். வெயில்காடு வேறுங்களா, அப்படியே வெயில் தாக்கம் வந்து சமையல் அறையில் வந்து நம்ம நின்று லேடிஸ் வந்து சமைக்கிறது கொஞ்சம் கஷ்டமானது. அதான் இந்த மாதிரி நீங்கள் வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் சாப்பிட்றதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி இந்த மாதிரி நீங்கள் சமைச்சிக்கலாம். அதை வந்து இந்த அடுப்பில் ஏசி இறக்குறது தான் வேலை. இது வந்து பார்த்திங்கன்னா வேக வச்சதுனால நான் வந்து பூண்டு, வெங்காயம், சாம்பார் வெங்காயம், இஞ்சி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பட்டாணி வந்து வாயு எடுக்கும், அதனால் பூண்டு, இஞ்சி சேர்த்துக்கலாம். நான் இதில் இஞ்சி சேர்க்கலை. சாம்பார் வெங்காயம், தேங்காய், பூண்டு இது மட்டும்தான் சேர்த்துருக்கேன். கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருங்க. வடைச்சட்டியை நல்லா அலம்பிட்டு அதை நல்லா தொடச்சிட்டு நான் அடுப்பில் வச்சுட்டேன். இப்போ நம்ம வந்து இதெல்லாம் நம்ம வெறும் சட்டியில் வதக்கி எடுத்துக்கலாம். இந்த கத்திரிக்காய் ஆந்திரா ஸ்பெஷலுக்கு மிளகு ரொம்ப முக்கியமானதுங்க. மிளகு, புளி. காரம் கம்மியாக நீங்கள் சாப்பிட்றதா இருந்தால் மிளகு குறைச்சி போட்டுக்கலாம். அதே மாதிரி மிளகாய் தூள் வந்து உங்களுக்கு விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லை மிளகாய் தூள் இல்லாமலே இந்த அரைச்ச விழுத வச்சு நம்ம வந்து இந்த கிரேவி செஞ்சிடலாம். புளியும் ரொம்ப மெயின் இந்த கத்திரிக்காய்க்கு.
புளிப்பு சுவையோட. அதே மாதிரி எள்ளு இருந்தாலும் வெள்ளை எள்ளு, கருப்பு எள்ளு நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா வறுத்தாச்சுங்க. இதை ஒரு பிளேட்ல நம்ம மாத்திக்கலாம். ஆற விட்ட பிறகு நம்ம மிக்ஸி ஜார்ல வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ஆறிட்டோம். சாம்பார் வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்குற வரைக்குமே நம்ம வந்து இதை நல்லா வதக்கி கொடுப்போம். மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம அந்த தனியா, மிளகு, சீரகம் எல்லாம் பவுட்ரு பண்ணிட்டேன். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்ச புளி கொட்டை இல்லாமல் அதையுமே சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம அரைச்சிக்கலாம். நான் வந்து அந்த விழுது மசாலாலாம் நைஸாக அரைச்சி எடுத்துருக்கேன். மிளகு, சீரகம், சோம்பு இதெல்லாம் நம்ம வச்சுருந்தோம் இல்லைங்களா. இந்த பக்கம் வந்து வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு கொஞ்சம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்து கடைசியாக வந்து அதை போட்டு 2 சுற்று சுற்றிட்டு நம்ம இதற்கு நல்லெண்ணெய் அரை குழிக்கரண்டு நான் ஊற்றிட்டேன். இதற்கு தாளிக்கிறதுக்கு நம்ம எந்தவித பொருளும் போட வேண்டியதில்லை. நம்ம வெங்காயம், கருவேப்பிலை மட்டும் சேர்த்துக்கோங்க. நம்ம இந்த கடுகு, சோம்பு எதுவுமே தேவையில்லைங்க. நான் வந்து இந்த வெங்காயம் போட்டு ஒரு சுற்று சுற்றி எடுத்துகிட்டு வரேன். அவ்வளோதான், 1-2 சுற்றி எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த பக்கம் தாளித்தமா எடுத்து ஒரே ஒரு தக்காளி விருப்பம் தான் போட்டுக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதை வந்து நல்லா ஒரு பொன்னிறம் வர நம்ம வதக்கி கொடுத்துக்கலாம். அடுத்து வந்து நம்ம இந்த கத்திரிக்காய் இருக்கு இல்லைங்களா, வேலூர் கத்திரிக்காய், முள்ளு கத்திரிக்காய், அதையுமே வந்து இதில் சேர்த்துடுறேன். இதில் செய்கிற உணவு வந்து ருசி அதிகமாக இருக்கும். அது சீசன் அப்போ தான் ஒரு சில காய்காரங்க வந்து கொண்டு வருவாங்க. அந்த டைம் வந்து நீங்கள் இந்த மாதிரி வேலூர் கத்திரிக்காய் வாங்கி செஞ்சு பாருங்கள். நல்லா வதங்கட்டும், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் சொல்லுவாங்க. இதை நல்லா வதங்கி எடுத்து பாருங்க. இப்போ நான் வந்து 1 கிளாஸ் தண்ணி மிக்ஸி ஜாரில் அலம்பி எடுத்து வச்சுருக்கேன். இதில் அரை ஸ்பூனு உப்பு சேர்த்துக்கலாம். இதில் அரை ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நம்ம வந்து குக்கரில் வந்து சேர்த்துக்கலாம். ஒரே விசிலில் வந்து நமக்கு வேலை சீக்கிரமாக முடியும், கேஸும் மிச்சப்படும். இதில் வந்து மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் நான் சேர்த்துட்டேங்க. மஞ்சத்தூள் வந்து கிருமி நாசி, அது சேர்க்கறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு கொடுக்கும். அவ்வளோதான், இப்போ ரெடி ஆகிடுது. இந்த அளவுக்கு எனக்கு கிரேவி பதம் இருந்தால் எனக்கு போதுமானது. 4 பேர் தாராளமாக சாப்பிடலாம். இது எடுத்து நான் குக்கரில் மாற்றிக்கிறேன். குக்கரில் பாருங்கள், நான் கத்திரிக்காவை சேர்த்துட்டேன். இப்போ மூடி போட்டு மூடிடலாம். ஒரு சவுண்டு வந்ததும் நம்ம அடுப்பை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ வெயிட் பண்ணுங்க, பார்க்கலாம். சூப்பராக ஆந்திரா ஸ்பெஷல் கத்திரிக்காய் வந்து அந்த கிரேவி வந்து நான் வடைச்சட்டியில் குக்கர்லேருந்து எடுத்து சேர்த்துட்டேங்க. கடைசியாக நம்ம ஒரு பொருள் சேர்க்கணும். என்னென்னா நாட்டு சர்க்கரை. அது ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்து கலந்து விடுங்க. எல்லாத்துலேயுமே இது சேர்க்கணுன்னா கண்டிப்பாக ஒரு வித இனிப்பு சுவையை கொடுக்கும். ஹோட்டல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் மசாலாம், பட்டர் மசால் பார்த்திங்கன்னா இனிப்பு சுவையாக இருக்கும். அதை விரும்பி வாங்கி சாப்பிட்றோம். அதெல்லாம் வந்து இந்த மாதிரி இனிப்பு சுவைக்கு ஒன்று சர்க்கரை இல்லை நாட்டு சர்க்கரை சேர்ப்பாங்க. அது ஒரு வித டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ நல்லா எண்ணெய் பிரியட்டும், வெயிட் பண்ணுங்கள், பார்க்கலாம். இந்த ஆந்திரா ஸ்பெஷல் கத்திரிக்காய் தொக்கு வந்து பார்த்திங்கன்னா கிரேவி பதத்தில் தான் இருக்கும். இது வந்து பிரியாணிக்கு தான் சாப்பிடணுன்ட்டு இல்லை, நம்ம சாதத்தில் பெரட்டி போட்டு சாப்பிடவும் அருமையாக இருக்கும். இந்த கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா அதோட காம்போட முழுசாக கூட நான் போடுவாங்க. நான் கொஞ்சம் நுனியில் வந்து அந்த வளைவு மாதிரி பெண்டு இருக்கும் இல்லைங்களா, அந்த காம்பு கட் பண்ணி தான் நான் போட்டிருக்கேன். முள் இருக்கிறதுனால அந்த முள்ளை லேசாக நம்ம கத்தியால் சீச்சி எடுத்துடலாம்.
இப்போது சூப்பராக அருமையாக ஆந்திரா ஸ்பெஷல் கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆகிடுது. நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். இந்த வடைச்சட்டிலே தான் நான் வைக்க போகிறேன். இல்லைன்னா பெரிய பவுலில் நம்ம வந்து மாற்றிக்கலாம். கத்திரிக்காய் உடையாமல் முழுசாக அருமையாக இருக்கும். இதில் வந்து புளிப்பு, இனிப்பு, காரம் அனைத்து வித சுவையும் இந்த கத்திரிக்காய் ஆந்திரா ஸ்பெஷல் தொக்கில் இருக்குது. நீங்கள் ஒரு முறை செய்து பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.